இது உலகியல் ஜோதிட பதிவு. எனது உலகியல் ஜோதிட விதிப்படி ஒவ்வொரு 360 வருடமும் ஒரு ராசி மகாராஜாவாக செயல்படும். ஒவ்வொரு 360 வருடமும் ஒரு ராசி மகாராஜாவாக செயல்படும். ஒவ்வொரு 30 வருடமும் ஒரு ராசி ராஜாவாக செயல்படும். ராஜா மகாராஜா. ராஜா 30 வருடத்திற்கு தலைமை தாங்குபவர். மகாராஜா 360 வருட காலத்திற்கு தலைமை தாங்குபவர். 12 ராசிகளும் 30 வருடம் என்று பெருக்கினால் 12 பெருக்கல் 30 என்று பெருக்கினால் 360 வருடம். சரி, தற்போதைய காலகட்ட 360 வருட சுற்றிற்கு தலைமை தாங்குபவர் யார்? தனுஷ் ராசி அதிபர் குரு பகவான். இவர்தான் தற்போதைய 360 வருட கால சுற்றுக்கு தலைமை தாங்குபவர். சரி, 360 வருட காலம் எப்பொழுது ஆரம்பித்தது என்றால் 1937 முதல் 1937 ஆண்டு முதல் 2297 ஆண்டு வரை, அதாவது 1937 ப்ளஸ் 360 வருடத்தை கூட்டுங்கள். இந்த 360 வருட காலத்திற்கு தலைமை ராஜாவாக செயல்படுவார். மகாராஜா, ராஜா அல்ல மகாராஜாவாக தனுஷ் ராசி அதிபர் குரு பகவான் உள்ளார். ஏனென்றால் இவர் நெருப்பு ராசி, வித்தைக்காரகர், ஆயுதத்துக்கு சொந்தக்காரர், காலபுருஷ 9ஆம் அதிபதி, தனுஷ் வீடு என்பதால் மதங்கள் இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம், சீக்கிய மதம் எண்ணற்ற உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தெய்வங்களை அவரவர் வழிபாடு செய்யக்கூடிய மதங்களை குறிக்கக்கூடியவர். மதங்களை வைத்துத்தான் தற்பொழுது இந்த உலகம் பிரிவுபட்டு கிடக்கிறது என்பது உங்களுக்கு நன்கு தெரியும். இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு 30 வருட சுற்று, இது தற்போது 30 வருட சுற்று எப்படி என்றால், இந்த 30 வருட சுற்று எப்படி அளவீடு செய்வது என்றால், சனி 12 ராசிகளை சுற்றும் ஒரு காலகட்டம் 30 வருடம். அது ஒரு அளவீடு என்பதை தெரிந்து கொள்க. இப்படி வருகின்ற 2027 முதல் 57 வரை கடகம் ராசி அதிபர் சந்திர பகவான் ராஜாவாக செயல்படுகின்ற காலம். தற்போது நடந்து கொண்டுள்ள காலம் 1997 முதல் 2027 வரை, இந்த அடுத்த வருடம் வரை 30 வருடம் மிதுனம் ராசி அதிபர். அனைத்தும் தொலைத்தொடர்பில் தான். நாம் இப்பொழுது தொலைத்தொடர்பு இல்லை என்றால் மனித வாழ்க்கையை இயங்காது என்ற அளவிற்கு உலகம் மாறிவிட்டது என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள். இப்படி இந்த தனுஷ் ராசி அதிபர் 360 வருட சுற்றுக்கு முன்பு இந்த விருச்சகம் ராசி ஒரு 360 வருட காலத்திற்கு மகாராஜாவாக இருந்தது. அதாவது 1937 இருந்து பின்னோக்கி ஒரு 360 வருடம் என்றால் 1577 ஆண்டு முதல் 1937 வரை இந்த 360 வருட காலத்திற்கு இந்த விருச்சகம் ராசி அதிபர் செவ்வாய் பகவான் மகாராஜாவாக இருந்து இந்த உலகத்தை வழிநடத்தினார். 1577 ஆண்டில் இருந்து ஒரு 360 வருடம் பின்னோக்கி சென்றால் 1217 ஆண்டு வரும். அதாவது 1217 ஆண்டு முதல் 1577 ஆண்டு வரை இந்த 360 வருட காலத்திற்கு துலாம் ராசி அதிபர் சுக்கிராச்சாரியார் மகாராஜாவாக இருந்தார். துலாம் ராசி அதிபர் சுக்கிராச்சாரியார் மகாராஜாவாக இருந்தார். இந்த சுக்கிராச்சாரியார் மகாராஜாவாக இருந்து கடகம் ராசி அதிபர் சந்திர பகவான் ராஜாவாக செயல்பட்ட 30 வருட காலத்தில்தான், அதாவது இந்த கணக்குப்படி பார்த்தால் சரியாக 1307 ஆண்டு முதல் 1337 ஆண்டு வரை ஒரு 30 வருட காலம். அப்போது சந்திர பகவான் தலைமையில், அதாவது சந்திர பகவான் ராஜாவாக செயல்பட்ட காலம் வரும். சுக்கிராச்சாரியார் மகாராஜா, சந்திர பகவான் ராஜா. இந்த காலகட்டத்தில் தான் அலாவுதீன் கில்ஜி, அவனின் படைத்தளபதி மாலிக் காஃபூர் நமது மதுரைக்கு படையெடுத்து வந்து மதுரையை கொள்ளையடித்து சென்றான். ஏனென்றால் இந்த கடகம் ராசி தமிழக பிரதேசத்தை குறிக்கக்கூடியது, தமிழக பகுதியை குறிக்கக்கூடியது. இந்த காலகட்டத்தில் தான் அலாவுதீன் கில்ஜி மதுரைக்கு படையெடுத்து வந்து நமது திருவரங்கம் கோயிலை, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், ஸ்ரீரங்கம்
இந்த கோயிலெல்லாம் இடித்த காலகட்டம் இது. அந்த 30 வருட காலம் மதுரைக்கு அந்த மதுரை கோயில் பூட்டி வைக்கப்பட்டின்ற வரலாறு கூட சொல்லப்படுகிறது. கடுமையான காலகட்டமாக அந்த 30 வருட காலம் இருந்தது. நண்பர்களே, உங்களுக்கு எமது உலகியல் ஜோதிட பதிவுகள் சற்று முன்கூட்டி ஓரளவுக்கு தெரிந்தால் எமது பதிவுகள் இன்னும் உங்களுக்கு எளிமையாக புரியும். மேலும் எனது அடிப்படை உலகியல் ஜோதிடம் பற்றிய பதிவுகள் நீங்கள் தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருந்தால் கீழே கமெண்டில் எனது யூடியூப் சேனல் லிங்கினை பதிவிட்டுள்ளேன். வாய்ப்பு இருந்தால் பாருங்கள், இன்னும் தங்களுக்கு தெளிவாக புரியும். இது வரலாற்று ரீதியாக வரலாறுகளை ஆய்வு செய்பவர்கள் ஜோதிட ரீதியாக ஆய்வு செய்தால் நிறைய பலன்களை எடுத்துக்கொள்ளலாம். நிச்சயமாக வரலாற்று ரீதியாக ஆய்வு செய்பவர்கள் ஜோதிட ரீதியாக ஆய்வு செய்யும் பொழுது இன்னும் எண்ணற்ற பலன்களை எடுத்துக்கொள்ளலாம். நன்றி நண்பர்களே. உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். உங்களுக்கு இது பிடித்திருந்தால் இந்த பதிவினை ஷேர் செய்து மற்றவர்கள் பார்க்குமாறு உதவுங்கள் நண்பர்களே. நன்றி நண்பர்களே. என்னை தொடர்பு கொள்ள வேண்டிய எனது தொலைபேசி எண் 9789574603.